என்ன இப்படி ஆடுது? நிலம் நடுக்கமா? எல்லாரும் அங்க பாருங்க, எரிமலை வெடிக்குது. அது ரோடான் மிருகம். எல்லாரும் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுங்க, இல்லனா நம்மள அது அழிச்சிரும். மேடம், மெரினா பீச் இடத்துல ரோடான் திருப்பியும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஏன் இன்னும் பாத்துட்டே இருக்கீங்க? போய் அந்த ரோடானா தாக்குற வேலைய பாருங்க. மேடம், இது வேலைக்கு ஆகாது போல. என்ன சொல்றீங்க ஆபீசர்? எது வேலைக்கு ஆகாது? ரோடான் நம்ம மிலிட்டரி ஆர்மியே எல்லாத்தையும் அழிக்குது. இதுக்கு மேல விட்ட நம்ம ஆர்மியா அழிஞ்சிரும் மேடம். அப்ப நம்ம இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையா ஆபீசர்? மேடம், கோட்ஸில்லா வந்து ரோடான அழிச்சிருச்சு மேடம். என்ன சொல்றீங்க? தேங்க் காட். எப்பலாம் பூமிக்கு இது மாதிரி ஒரு மிருகத்தினால ஆபத்து வரும்போது நம்ம பூமி இம்பேலன்ஸ் ஆகுது, அப்ப காட்ஸிலா வந்துதான் இந்த மாதிரி இருக்கிற மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம பூமியை இம்பேலன்ஸ்ல இருந்து பேலன்ஸா மாத்துது. Godzilla, the king of monster. மார்ஸ் பிளானட் பத்தி ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு மேடம் நமக்கு. அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருக்கு ஆபீசர்? இந்த விஷயம் என்ன கொஞ்சம் ஆச்சரியம் படுத்துது மேடம். அது என்ன விஷயம்னா, நம்ம பூமியில 0 பாயிண்ட் எனர்ஜி இருக்கிற மாதிரி மார்ஸ் பிளானட்ல கூட அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி இருக்கு மேடம். இது ஒரு நல்ல விஷயம். நம்ம பூமியில இந்த 0 பாயிண்ட் எனர்ஜினால தான் காட்ஸிலா மாதிரியான நிறைய டைட்டான்ஸ் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி அந்த மிருகங்கள் தனக்குள்ள ஈர்த்து சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. அப்ப அந்த மார்ஸ் பிளானட்ல கூட இது மாதிரி டைட்டான்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குல்ல? மேடம், அதுக்கு சான்ஸ் கம்மிதான் மேடம். ஏன் சொல்றனா, நம்ம பூமி மாதிரி வாழ தகுந்த பிளானட் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல மேடம். அப்படி இருக்கும்போது பூமியில இருக்கிற இந்த டைட்டான்ஸ் மாதிரி இந்த பூமியில இருக்கிற எல்லாம் உயிர்கள் மாதிரி மார்ஸ் பிளானட்ல இருக்கும்னு சொல்றது கஷ்டம் மேடம், இந்த 0 பாயிண்ட் எனர்ஜிய வச்சு. பட் சான்ஸ் கொஞ்சம் இருக்கு மேடம். ரிசர்ச் பண்ணதான் நம்ம ஒரு கரெக்டான முடிவுக்கு வர முடியும். சோ நீங்க மார்ஸ் பிளானட்ல ரிசர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேடம், இது முக்கியமான விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம டிவி ஸ்கிரீனா பாருங்க மேடம். மேடம், இந்த மார்ஸ் பிளானட்ல இருக்கிற இந்த குழியில தான் அந்த சூழியம் புள்ளி ஒன்று எனர்ஜி வெளிப்படுது. இந்த குழி மாதிரி நிறைய குழி இந்த மார்ஸ் பிளானட்ல இருக்கு. அதே குழியில இதே எனர்ஜியே இருக்கு மேடம். எப்படி நம்ம ரோவான் ரோபாட் அழிஞ்சது? மேடம், இத பத்தி எங்களுக்கு ஒன்னும் புரியல. எப்படி நம்ம ரோபாட் அழிஞ்சதுன்னு. இது எத மணல் புயலுனால நடந்திருக்குமோன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு மேடம். அடிக்கடி மார்ஸ்ல புயல் விஷறது இயல்பு மேடம். அது ரீசனா இருக்கும்னு சொல்றாங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு இது புயலுனால ஆன மாதிரி தெரியல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சரி, நீங்க நம்ம மார்ஸ் பிளானட்ல மொத்தம் 2 ரோவான் ரோபாட் அனுப்பி வச்சோம் ரிசர்ச் பண்ண. 1 அழிஞ்சிருச்சு.
அப்ப இன்னொரு ரோபாட் இருக்குல்ல, அதுல எத நம்ம நினைக்கிற ஃபுட்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்படியே எது இருந்தா எனக்கு காட்டுங்க ஆபீசர் அந்த ஃபுட்டேஜா. மேடம் இதுல கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ தெரியுது மேடம். இத கொஞ்சம் பாருங்க. ஓ மை காட்! இது என்னது? இவ்ளோ பெரிய கால் திடமா இருக்கு. அப்ப நான் நினைச்சது சரிதான். இதனால தான் நம்ம ரோபோட் அழிஞ்சிருக்கு. அப்ப இந்த மார்ஸ் பிளானெட்ல ஒரு பெரிய டைட்டன் இருக்கு. ஆபீசர் எனக்கு சீக்கிரமா மார்ஸோட லைவ் நடக்கிற ஃபுட்டேஜ் லைவா காட்டுங்க. மேடம் இதோ மார்ஸ் பிளானட்டோட நேரடி காட்சி. टाइगर का என்ன மிருகம்? இதுல இவ்ளோ பெருசா இருக்கு. அங்க பாருங்க அந்த மிருகம் 0 பாயிண்ட் எனர்ஜிய தனக்குள்ள ஈர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மேடம் ஒரு எமர்ஜென்சி காமெட்ல சேர்ந்து மார்ஸ் பிளானட் டை தாக்க போது மேடம். என்ன சொல்றீங்க சார்? அந்த காமெட் தாக்குற லைவ் ஃபுட்டேஜ் பாருங்க மேடம். ஓ ச்சே! இப்படி ஆயிடுச்சே. அங்க இப்ப என்ன நடக்குது தெரியாதே. சரி ஆபீசர் பில்லா, சீக்கிரம் அங்க இன்னொரு ரோவன் ரோபாட்டா ஸ்பேஸ்ஷிப் மூலமா விண்வெளிக்கு அனுப்பி விடுங்க. இதோ அனுப்பி விட்டுறோம் மேடம். மேடம் எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம ராக்கெட் மூலமா இப்ப அனுப்புனா ரோவான் ரோபாட் வந்து லைவ் ஃபுட்டேஜ் மார்ஸ் பிளானெட்ல இருந்து காட்டிட்டு இருக்கு. அந்த டிவி ஸ்கிரீன் பாருங்க மேடம் லைவ் ஃபுட்டேஜ் தெரியும். இந்த மார்ஸ் பிளானட் கமெட் இப்ப வந்து அட்டாக் பண்ணதுனால இப்ப இந்த பிளானட் சுத்தம் அழிஞ்சிருச்சு. மேடம் நம்ம இப்ப அனுப்புனா ரோபாட் ஒரு ரிப்போர்ட் ஒன்னு அனுப்பியிருக்கு. அதுல என்ன இருக்குன்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த 0 புள்ளி பாயிண்ட் எனர்ஜி இந்த மார்ஸ் பிளானெட்ல இப்ப இல்லன்னு அனுப்பியிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காமெட் தான் மேடம். என்ன சொல்றீங்க? அப்ப இந்த மார்ஸ் பிளானட்ல 0 பாயிண்ட் எனர்ஜியே இல்லையா? நோ, இந்த மிருகம் நான் இந்த காமெட்னால மார்ஸ் பிளானட் கூட சேர்ந்தே இதுவும் அழிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி நடக்கல. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டைட்டனா இருக்கு. இது நல்லதுக்குள்ள ஆபீசர். அந்த மிருகத்தினால இப்ப பீல் பண்ண முடியுது. இந்த மார்ஸ் பிளானட்ல அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி இல்லன்னு. நோ, இது நல்லது இல்ல. இந்த டைட்டன் நம்ம பூமியை தான் பாக்குது இப்ப. அது நம்ம பூமிக்கு தான் வரப்போகுது. இந்த டைட்டன் தன்னோட சாப்பாடு நினைக்கிற அந்த 0 பாயிண்ட் எனர்ஜி இல்லாததுனால இப்ப நம்ம பூமியில இருக்கிற 0 பாயிண்ட் எனர்ஜிய தன்னோட சாப்பாடா எடுத்துக்கும். அப்ப இந்த டைட்டன் நம்ம பூமிக்கு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அதுக்கு அப்புறம்? அத நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இந்த டைட்டன் நம்ம பூமிய அதோட பிளானட் மாத்திக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த 0 பாயிண்ட் எனர்ஜி வேணும்னு இருக்கும். நம்ம பூமியில இருக்கிற டைட்டன்ஸ்க்கு நம்ம பூமியில இருக்கிற 0 பாயிண்ட் எனர்ஜி தான் சாப்பாடு. அப்படி இருக்கும்போது வேற பிளானட்ல இருந்து வர இந்த ஸ்ட்ராங் ஆனா டைட்டனுக்கு இதுதான் வேணும் இருக்கும்போது நம்ம பூமியில மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். அது நம்ம பூமிக்குத்தான் ஆபத்து. இந்த டைட்டானா நம்ம பூமிக்கு வராவிடக்கூடாது. இந்த டைட்டன் பத்தி தெரிஞ்சிக்க நான் ஒருத்தங்கள பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இந்த டைட்டன் அழிக்கிற வேலைய பாருங்க.